கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரயில் கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும். மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் சோமண்ணா தகவல். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர் கைது. கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட மூவரில் 2 பேர் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் என்றும் ஒருவர் முன்னாள் மாணவர் என்றும் காவல்துறை தகவல். கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேருக்கும் 4 நாட்கள் போலீஸ் காவல். ஜூலை 1 வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அலிப்பூர் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. கொல்கத்தாவில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு. சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கொல்கத்தா காவல் ஆணையருக்கு மகளிர் ஆணைய தலைவர் வலியுறுத்தல். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். நடப்பாண்டில் பொறியியல் படிப்பில் சேர 2.5 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. சிறப்பு பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பொது பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19 வரையும், துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவிப்பு. வாழ்வில் 80 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். நான்கு ஆண்டுகளில் 36 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழியில் மொழிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ் ஆட்சியை நடத்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். தினத்தந்தி நாளிதழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறாரா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா? தான் யாரையும் ஒன்றிணைக்கவில்லை, அது அவர்களது கட்சி குறித்த விஷயம் என்று தினத்தந்தி நாளிதழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி இணையுமா? தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக திமுக ஆட்சி அமையும் என அமைச்சர் ரகுபதி கருத்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. திமுகவை எதிர்க்கும் அணிகளை ஒன்றிணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம்.
மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வகையில் வாட்டர் பெல் திட்டம் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட காரணமே முதல் மரியாதைதான் என கருத்து. கோவை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம். உடற்பயிற்சி கூட்டத்துக்கு கட்டணம் நிர்ணயம் செய்தது தொடர்பான தீர்மானம் குறித்து வாக்குவாதம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு. சிதம்பரம் அடுத்த மடப்புரத்தில் மகளை கழுத்தறுத்து கொலை செய்த தந்தை. திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சிவகங்கை மாசிலாமணிபுரத்தில் வனத்துறையினரை காவல்துறையினர் என்று எண்ணி மணல் லாரியை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்த மணற்கொள்ளையர்கள். மணல் இருந்த வாகனத்தை பறிமுதல் செய்து தப்பி ஓடியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் குப்பேபாளையம் பகுதியில் விவசாய தோட்டத்தில் நடமாடிய சிறுத்தை. சிசிடிவி காட்சிகளில் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகியுள்ள நிலையில் மக்கள் பீதி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தலைமை காவலர் உயிரிழப்பு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் தீவிர விசாரணை. யூடியூப் சேனலில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலியின் மகன் புகார். இரண்டாவது மகன் குலாம் ஹவுஸ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, சுகோய் 30 போர் விமானங்களை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை. தென்கொரிய தலைநகர் சியோலில் சுரங்கப்பாதையில் சென்ற ரயிலில் திடீரென தீயை பற்ற வைத்த நபரால் பரபரப்பு. அலறி அடித்துக் கொண்டு ஒரு பெட்டிக்குள் பயணிகள் குவிந்ததால் கடும் நெரிசல்.